அதற்கு முன்னால் அந்த சாரதையிடம் அவர் கேட்கிறார், நான் முழுக்க முழுக்க காளிக்கும் கடவுளுக்கும் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். சிற்றின்ப சகதியிலே இருந்து விடுபட்டு பேரின்ப பெருவழியை நோக்கி நான் பறந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் உன்னிடம் நான் மனம் விட்டு சொல்கிறேன், கடமைகள் என்று எனக்கு இருக்கின்றன உன்னை கைப்பிடித்ததனால். என் இல்லற கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டால் சொல், அதையும் நான் செய்கிறேன் என்று சொன்னவர் பரமஹம்சர். ஆனால் அன்னை சாரதாதேவி சொன்னார், அப்படி நீங்கள் சொல்லலாமா? நீங்கள் எந்த பேரின்பம் நோக்கி பயணம் தொடங்கி விட்டீர்களோ அந்த பயணத்தில் உங்களுக்கு துணை இருக்க வந்தவள் நான் என்று சொன்னவர் சாரதை. உண்மையிலேயே 2 பேரும் இதை சாதிக்க முடியுமா? உடல் இச்சையிலே இருந்து விடுபடுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. புறப்பகையை வென்ற வீரன் கூட அகப்பகையை வெல்ல முடியாமல் தோற்றிருக்கிறான். அதனால்தான் அவ்வை சொன்னாள், வீரன் யார்? புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம். கத்தி எடுத்தவன் எல்லாம் வீரன் இல்லை. புலன் 5 வென்றான் தன் வீரமே வீரம். வள்ளுவனிலே கூட ஒரு வார்த்தை பார்க்கலாம், பேராண்மை. ஆண்மை என்பது வீரத்தின் இலக்கு. ஆனால் வள்ளுவன் என்ன சொல்கிறான்? பேராண்மை என்கிறான். எது பேராண்மை? எவனுக்கு பேராண்மை? பிறன்மனை நோக்கா பேராண்மை. சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு என்றான். மாற்றான் மனைவியை நோக்காத மனம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் அறத்தின்படி நிற்கிறான் என்பதோடு நிற்கவில்லை வள்ளுவன். அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு, அதுதானடா ஒழுக்கத்தின் முழு வடிவம் என்று சொல்கிறான். மாற்றான் மனைவியை பார்க்கிற பொழுது எப்படி பார்க்க வேண்டும்? அந்த பரமஹம்சரிடம் பாடம் பெற்றவர் விவேகானந்தர். அமெரிக்காவுக்கு போனார். சிகாகோவிலே சர்வசமய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் என்னை போல் உரை நிகழ்த்துவதற்கு வந்து நின்றார். 5 நிமிடம் தான் அவருக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அவர் பேசினார். பிறகு அமெரிக்காவே அவர் பின்னாலே வந்து நின்றது. ஆண்டு கணக்கில் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் பேசுவாரா என்று ஒவ்வொருவனும் காது கொடுத்து கேட்டான். நான் ஆராதிக்கிறேன் என்று முதலிலேயே சொல்லிவிட்டேன். உங்களை கணவனாக அடைவதற்கு உடல் இச்சை காரணம் இல்லை. உங்களை கணவனாக அடைந்து உங்கள் மூலம் அறிவிற் சிறந்த ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதனால் உங்களை நான் மணக்க நினைக்கிறேன் என்றாள். உடனே விவேகானந்தர் சொன்னார், அப்படியா? என்னை கணவனாக அடைந்து ஒரு அறிவிற் சிறந்த குழந்தையை நீ பெற வேண்டும் என்றால் 10 மாதம் ஆகும். ஆனால் பெண்ணே, நீ நினைத்தால் இந்த கணமே என்னை போல் ஒரு அறிவிற் சிறந்த குழந்தையை பெற முடியுமே என்றாள். எப்படி என்றால், இப்பொழுது இக்கணமே என்னை உன் மகனாக நீ ஏற்றுக்கொள். இந்த நிமிடத்திலேயே நான் அறிவிற் குழந்தையாக உனக்கு வந்து சேர்ந்து விட்டேன். உனக்கு அறிவார்ந்த குழந்தைதானே தேவை, என்னை ஏற்றுக்கொள் என்றான். இவர் குழந்தை என்றால் அவள் தாய். அடுத்த மனைவியை தாயாய் பார்க்க வேண்டும். இப்பொழுது உயிர் என்று ஒரு படம் வந்திருக்கிறது. அதில் அவன் சொல்கிறான், அது விளம்பரமே போடுகிறான், அடுத்தவன் பெண்டாட்டி அரை பெண்டாட்டி, நான் உனக்கு முழு பெண்டாட்டியாக இருக்கிறேன் என்று கொழுந்தனிடம் இவள் போய் பாலியல் பலாத்காரம் செய்கிறாள். எங்கே போகிறோம் நாம்? அண்ணன் பெண்டாட்டி யார்? அண்ணி இல்லையா? அண்ணி என்பவள் ஆண்டவன் எனக்கு வழங்கி இருக்கிற 2வது அன்னை இல்லையா? ஆனால் இப்படி ஒரு படம் வருகிறது. அந்த படத்தை எடுக்கக்கூடிய பட தயாரிப்பாளர் இணைந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் நான் இது மிக முக்கியமான செய்தியாக சேர்க்க விரும்புகிறேன். படம் எடுப்பவன் எதற்காக எடுக்கிறான்? பண்பாடு காப்பதற்காகவா? கிடையாது, பணப்பெட்டி நிரப்புவதற்காக. சரி, பணப்பெட்டியை நிரப்புவதற்காக படம் எடுப்பவன் இப்படி ஒரு தமிழ் சமுதாயத்தின் இந்த மண்ணின் பண்பாட்டிற்கு முற்றிலும் மாறாக ஒரு படம் எடுத்தால் 3 நாள் கூட ஓடாது என்று அச்சம் அவனுக்கு இருந்திருந்தால் அந்த படத்தை அவன் பணம் போட்டு எடுத்திருப்பானா? எடுத்திருக்க மாட்டான். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் இருப்பது போல் இதில் எனக்கு 2 பக்கம் தெரிகிறது. படம் எடுத்தவன், அந்த படத்திற்கு கதை எழுதியவன், அவனுக்கு தனிநபர் ஒழுக்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. தனி மனித ஒழுக்கம் அவனுக்கு இல்லை என்பது வருத்தத்திற்குரியது. அதே நேரத்தில் இந்த படம் எடுத்தால் வெற்றிகரமாக ஓடும் என்று அவன் நினைக்கிற பொழுது இந்த சமுதாயத்தின் ஒழுக்கத்தின் மீதும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் நினைந்தபடிதான் நடந்திருக்கிறது. இந்த சமுதாயம் ஒழுக்கம் உள்ள சமூகமாக இருந்தால் அந்த படம் ஒரு காட்சிக்கு மேல் ஓடி இருக்குமா?
இன்றைக்கு அது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்மில் பலருக்கு அழுக்கு அதிகமாக இருக்கிறது. நாம் படிக்கிறோம், ராமாயணம் படிப்போம், மகாபாரதம் படிப்போம். மகாபாரதம் படித்துவிட்டு வரப்பு தகராறில் அண்ணனை வெட்டுவோம். ராமாயணம் படித்துவிட்டு அடுத்தவன் மனைவியை எப்படியாவது கவர்வதா என்று முயன்று பார்ப்போம். அப்படியானால் இந்த இதிகாசங்கள் இங்கே இருப்பதனால் என்ன பயன்? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பாலை கொடுத்தானே வள்ளுவன். ஏன்? தனி மனித ஒழுக்கம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக அறத்துப்பால், சமுதாய ஒழுக்கத்தை காப்பதற்காக பொருட்பால், காதலரிடையே ஒழுக்கத்தை பேணி பராமரிப்பதற்காகத்தான் காமத்துப்பால். ஒழுக்கம் தான் முக்கியம். இந்த ஒழுக்கம் இல்லாமல் போனால் எங்கே போய் நிற்போம்? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே தாயாய் பெண்ணை பார்க்கக்கூடிய அந்த உணர்வு பெற்றவர் பரமஹம்சர். காளியாக தன்னுடைய மனைவியையே பாவனை செய்து பீடத்திலே அமர்த்தி அவருக்கு பூஜை செய்தவர் பரமஹம்சர். ஆனால் தான் பாரதி பாடினான். இதோடு நான் முடிக்கிறேன். பாரதி சொன்னான், என்ன சொன்னான்? காவி உடை வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கே. பாவனை வேண்டும். காளியாய் பாவிக்கிற பொழுது கண் முன்னாலே மனைவி தெரிய மாட்டாள். அதனால்தான் கண்ணதாசன் இன்றைக்கு எத்தனையோ சினிமா பாடல் பார்க்கிறேன். கண்ணதாசன் போகிற போக்கில் ஒரு சினிமா பாட்டு எழுதினான். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். இது சினிமா பாட்டு. உன் அன்பற்ற கண்களாலே பார்த்தால் அது கல், நீ அன்போடு பார்த்தால் அது தெய்வம். ஆக அது கல்லா தெய்வமா என்பதை எது முடிவு செய்கிறது? உன் கண்ணிலே இருக்கிற அன்பா இல்லையா என்பதுதான். எனவே நீங்கள் திரும்ப 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 யோசிக்கிற பொழுது ஒரு பரமஹம்சரிடம் இருந்து அந்த பெண்ணை சமமாய் பாவிக்கிற பார்வை அருட்தந்தைக்கு கிடைத்திருக்கும். அந்த பரமஹம்சரிடம் இருந்து சாதி ஒழிப்பு, சாதிகளை மீறி இருக்கக்கூடிய சமத்துவ பார்வை அவருக்கு வாய்த்திருக்கும். பரமஹம்சர் என்ன செய்தார்? இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் காளி கோவிலிலே இருந்து புறப்பட்டு நள்ளிரவில் புறப்பட்டு சென்று அரிஜனங்கள் வாழக்கூடிய சேரி பகுதியில் போய் அங்கிருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் எடுத்து அள்ளி ஓரத்தில் போட்டுவிட்டு தன்னுடைய நீண்ட கற்றை முடியால் தரையிலே படுத்து தலை முடியால் அந்த மண் முழுவதையும் சுத்தப்படுத்தினார். நான் இப்படியெல்லாம் செய்தேன் என்று அவர் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் அதை பார்த்தவர்கள் அதிசயப்பட்டு கேட்டார்கள், ஏன் உங்களுடைய முடியால் இந்த மண்ணை நீங்கள் துப்புரவு செய்கிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னார், என்னையும் அறியாமல் இந்த உயர் ஜாதி திமிர், உயர் ஜாதி ஆணவம் எனக்குள் எங்காவது ஒட்டி கொண்டிருந்தால் அதை விரட்டுவதற்காகத்தான் நான் இந்த வேலையில் ஈடுபட்டேன் என்று சொன்னவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமானுஜரை பார்க்கிறீர்கள் நீங்கள். ராமானுஜர் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்றில் குளித்துவிட்டு இறைவனை சேவிப்பதற்காக புறப்படுவார். அவர் காவிரி ஆற்றில் குளிக்க வருகிற பொழுது 2 பிராமண சீடர்களின் தோள்களின் மீது கை வைத்துக் கொண்டுதான் வருவார். குளித்து முடித்துவிட்டு திரும்புகிற பொழுது இந்த பிராமண சீடர்களின் தோள்களின் மீது அவர் கை போட மாட்டார். உறங்கா வில்லி என்று இருந்த வேடர் குலத்திலே பிறந்த, தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்பட்ட அந்த குலத்திலே பிறந்த உறங்கா வில்லியை அழைத்து அவன் தோள் மீது கை போட்டபடிதான் இவர் கோவிலுக்கு போவார். இது அவருடைய சீடர்களாக இருந்த பிராமணர்களுக்கு எரிச்சலை தந்தது. ஒரு நாள் இந்த உறங்காவில்லி வரவில்லை. உறங்காவில்லி வராத அந்த நேரத்தில் இந்த பிராமணர்கள் தோள் மீது இவர் கை போட்டு கொண்டு காவிரியில் போனார், குளித்தார். குளித்துவிட்டு கரையேறி பார்த்தார், உறங்காவில்லியை காணவில்லை. இந்த பிராமணர்கள் வந்து நின்றார்கள், என்னதான் செய்கிறான் ராமானுஜன் என்று பார்ப்பதற்கு. உடனே அவர் என்ன செய்தார்? தன் தோள் மீது இருந்த துண்டை எடுத்தார். மீண்டும் காவிரிக்குள்ளே போய் அந்த துண்டை நனைத்து, அந்த நனைந்த துண்டை பிசைந்து தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு வந்தார். வந்தவர் பக்கத்தில் நின்ற அந்த பிராமணனுடைய கை மீது துண்டு போட்டு துண்டின் மீது கை வைத்துக் கொண்டு வந்தார். இவனுக்கு எரிச்சல் அதிகமாகிவிட்டது. உடனே கேட்டான், தாழ்த்தப்பட்ட குலத்திலே பிறந்த உறங்காவில்லியோடு குளித்து விட்டு வெறுங்கையை வைத்துக் கொண்டு வருகிற நீங்கள், உயர் ஜாதியிலே பிறந்த, உங்கள் ஜாதியிலே பிறந்த
எங்களோடு வருகிற பொழுது துண்டு போட்டு மேலே கை வைக்கிறீர்களே ஏன் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உங்கள் உடம்பின் மீது துண்டு போட்டு ஏன் கை வைத்திருக்கிறேன் தெரியுமா? உங்கள் ஜாதி திமிர் இந்த என் கை வழியாக வந்துவிடக் கூடாதே என்பதற்காகத்தான். ஆனால் அந்த உறங்கா வில்லியின் மீது நான் வெறும் கையை அவன் தோள் மீது போடுகிறேன் ஏன் தெரியுமா? அவனிடம் இருக்கக்கூடிய அடக்கமும் பணிவும் எனக்கும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான். அதுதான் வைணவம். வைணவம் தான் நீங்கள் இந்த தனி மனித வாழ்வில் சமத்துவம், சமாதானம், சமுதாய நலனுக்கு அர்ப்பணிப்பு என்றெல்லாம் அருட்தந்தை சொல்கிறாரே, வைணவம் ராமானுஜ தரிசனம் என்றால் என்ன? வேறொன்றும் கிடையாது. வீதியில் அடிபட்டு ஒருவன் விழுந்து கிடந்தால் அவன் உடம்பிலே இருந்து வழியக்கூடிய ரத்தம் பார்க்கிற ஒவ்வொருவன் உடம்பிலிருந்தும் வழிவதாக எவன் உணர்கிறானோ அவன்தான் வைணவன் என்று சொன்னவர் ராமானுஜர். அதற்கு பெயர்தான் ராமானுஜ தரிசனம். பரதுக்கத்தை சுயதுக்கமாக ஏற்றுக்கொள்கிற உள்ளம் உடையவன் எவனோ அவன்தான் வைணவன் என்று வரையறை செய்தவர் ராமானுஜர். எனவே ஜாதிகளற்ற ஒரு சமத்துவ சமுதாயத்தை, பொருளாதார சமத்துவம், சாதிகளுக்கிடையே சமத்துவம், நினைந்து பாருங்கள். இதோடு முடிக்கிறேன். காரல் மார்க்ஸ் வர்க்க பேதங்கள் அற்ற ஒரு சமுதாய சமத்துவத்தை கொண்டு வர பார்த்தான். பெரியார் ஜாதிகளுக்கு இடையே ஜாதி பிளவுகளை தகர்த்து ஒரு சமத்துவத்தை கொண்டு வர நினைத்தார். நம்முடைய அருட்தந்தை காரல் மார்க்சும் பெரியாரும் இணைந்த கலவையாய் ஜாதிகளற்ற, மதங்களற்ற, பொருளாதார மேடு பள்ளங்கள் உள்ள வர்க்க பேதங்களற்ற மனித குலத்தை இந்த உலகத்தில் அமைப்பதற்காக அவர் முயன்றார். அவர் முயற்சி ஒரு நாள் நிறைவேறும். ஏன் தெரியுமா? இதுவரை சொன்னதை நீங்கள் மறந்தாலும் இப்பொழுது சொல்கிற ஒரு வார்த்தையை மறக்காமல் நீங்கள் இருந்தால் பேசியதன் பயனை நான் அடைவேன். வாழ்க வையகம் என்று சொல்கிறீர்கள், வாழ்க வளமுடன் என்று சொல்கிறீர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த வையம் வாழ்ந்து விடுமா, வளம் சேர்ந்து விடுமா என்று கேலி பேசக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், வார்த்தை என்பது சாதாரணமானதில்லை. விவிலியத்தில் நீங்கள் காண வேண்டிய மிக முக்கியமான வரி இதுதான். ஆதியில் வார்த்தை இருந்தது. ஒவ்வொன்றும் படிக்க வேண்டும். நாம் ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளுடன் இருந்தது, வார்த்தையே கடவுளானது. 3 வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியில் வார்த்தை இருந்தது. உலகம் பிறந்த பொழுது தொடக்கத்தில் வார்த்தை, அதுதான் நாம் ஓம் என்ற பிரணவ ஒலி என்று பேசுகிறோம். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. அப்படி என்றால் வார்த்தை தான் கடவுள். அதை தெளிவாக பாரதி புரிந்து கொண்டதனாலே தான் மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம் என்று சொன்னவன் அவன். ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாய் ஒலிக்க வேண்டும் என்றான். வடமொழியில் சொல்லப்படுவதுதான் மந்திரங்கள். தமிழ் மொழியில் மந்திரங்கள் இல்லை, அதனால் கோவிலுக்குள்ளே அது வரக்கூடாது என்று சொல்வதை விட அபத்தம் வேறு எதுவும் கிடையாது. ஒவ்வொரு சொல்லும் மந்திரம்தான். எப்பொழுது? உன் உள்ளத்தில் உண்மை இருந்தால், உன் இருதயம் சுத்தமாக இருந்தால். அதனால்தான் மாணிக்க வாசகர் சொன்னார், இறைவனை தொழுவதற்கு கூட உனக்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும். என்ன தெரியுமா? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகாக இருக்க வேண்டும். சித்தம் அழகாக இருந்து உள்ளத்தில் உண்மை இருந்தால், உண்மை உறைந்து கிடக்கின்ற உள்ளத்தில் இருந்து புறப்படுகின்ற வார்த்தை வாய் வழியாக வருகிற பொழுது அதுதான் தெய்வீக அலைகளை பரப்பும், தெய்வீக ஆற்றலை கொடுக்கும். அந்த தெய்வீக ஆற்றல் முழு உலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி பரவி முற்றுகையிடுகிற பொழுது அருட்தந்தை நினைந்த உலக சமுதாயத்தின் அமைதியும் சாந்தியும் உலக முழுவதுக்குமான ஒரு பேரரசு என்ற பெருங்கனவு இருந்ததே, அது ஒரு உட்டோப்பியன் கனவு என்று நான் கருதினாலும் கூட அது கூட ஒரு வேளை கைகூடலாம். அதற்கு இந்த அதிர்வலைகள் அதிகரிக்க வேண்டும். அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்வதுதான் அந்த மகரிஷிக்கு நாம் காட்டுகின்ற நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.